மருதாணி. மருதாணி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை? கடவுள் நமக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த மெஹந்தி, கோன் அதுலலாம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த மருதாணியில் ரொம்பவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துருச்சுனாவே அம்மா வந்து முன்னாடி நாள் உட்கார வச்சு இதை அரைச்சி கையில் வச்சு விட்டு கலைக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே இந்த வட்டம் தட்டி சுற்றி போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசைனை தவிர்த்து நிறையா அழகழகாக அந்த குச்சியிலேயே எனக்கு டிசைன் போட்டுவிடுவாங்க. அதுலேருந்து நான் இம்ப்ரெஸ் ஆனது தான் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரிலாம் நானே வந்து பேனாவில் வரைஞ்சிக்கிட்டு யூடியூப்பை பார்த்து வரைஞ்சி நானே வந்து இந்த மாதிரி போட கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மருதாணியில் அழகழகாக டிசைன் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து நான் அந்த மருதாணி தான் இது பண்ணுவேன். இது அழகுக்காக மட்டும் இல்லை, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தால் கூட அதை வந்து பித்தம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மருதாணி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டுக்குவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பெண் குழந்தையில நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி மருதாணிலாம் வச்சு விட்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பசங்கள்லாம் போம்மா நான்லாம் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது ஏமாற்றி 2-3 டைம் வச்சு விட்டுருக்கேன். ஆனால் பெருசான அப்புறம் வந்து சுத்தமாக வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன். 2 கையிலையும் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது நம்ம ஒரு பட்டு சாரீ கட்டுறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு பட்டு சாரீ கட்டுறோம் அப்படின்னா, இந்த மருதாணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அழகு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம் விளக்கும்போது கூட நான் வந்து எப்படியும் என் கையெல்லாம் பார்த்துட்டே வந்து விளக்குவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சின்ன கை. இன்னும் கொஞ்சம் கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த மருதாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மருதாணியில் எதேதோ போட்டெல்லாம் அரைப்பாங்க. நான் எதுவுமே போட்டு அரைக்க மாட்டேன். மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் அதை மட்டும் போட்டு அரைச்சிப்பேன். வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். சில பேர் வந்து புளி போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம், எதேதோ சொல்லுவாங்க. பாக்கு போட்டுக்கலாம் அப்படின்லாம். நான்லாம் எதுவுமே போட மாட்டேன். வெறும் மருதாணி இலை மட்டும்தான் வைப்பேன். அதுவே எனக்கு வந்து அவ்வளோ அழகாக செவந்து ஒரு சூப்பரான ஒரு இது கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த நம்மளோட நெய்யில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட இந்த மருதாணி நம்ம கண்டினியூஸாக வச்சுட்டு இருந்தோம்னா அது சரியாக போயிடும் அப்படின்னுருக்காங்க. மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறது தான் மருதாணி. ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும் அந்த கையில். பொருள் கொடுக்குறதோ வாங்குறதோ நல்லாயிருக்கும் அந்த மருதாணி வச்ச கையில் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு இந்த மருதாணி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள்.